நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம ரொம்ப நாளா வீடியோ போடல. ஸோ, அதனால இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். ஸோ, மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதேபோல நான் இங்க சொல்ற அத்தனை விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மர்ஜின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல இப்ப கரண்ட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுல கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னும் இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் ஒருவேளை பை ஆகணும்னா, என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு 1. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸோ ரீட்ரேஸ்மென்ட் ஜோன். அந்த ஜோனோட ஏரியா. ஸோ இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நல்லாவே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயும் தான் இப்ப மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு என்ன மாதிரியான சிக்னல குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ டவுன் ட்ரெண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து இது. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதாவது அ பிரேக் அவுட் ஆயிட்டு இட்ஸ் ஃபெயில்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெயில்டு பேட்டர்ன வந்து குடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷனோட வேவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருந்த டே டைம் ஃப்ரேம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஹை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆன பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு. அதாவது இட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்வீசர் டாப்ன்னு சொல்லுவாங்க. ட்வீசர் டாப் அப்படின்ற ஒரு ஃபெயில்யூர் கேண்டில். அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இது டீசர் டாப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீசர் டாப் கேண்டில் ஸ்ட்ரக்சர வந்து குடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபெயில்யூர் கேண்டில்க்கு வந்து மார்க்கெட் அகைன் இங்க டவுன் ஆகணும். ஸோ அந்த டவுன் எதுவரைக்கும் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒருவேளை இந்த ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து பைல போகணும் அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல தான் நமக்கு வந்து பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம பைல ஃபோக்கஸ் பண்றது நல்லதில்ல. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் நம்ம நேத்தும் வந்து சாட்டர்டேவே நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சது. நம்ம அகைன் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். நாளைக்கு இன்ட்ராடே ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேவ் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன் எங்க போகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன் எங்க போக சான்சஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக சான்சஸ் நெறைய இருக்கு. அதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அது எங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல இந்த லோ வந்து டச் பண்ணுச்சுன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,550லேருந்து 500 வரைக்கும் மார்க்கெட் வந்து அ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் ஆக்ஷன் லோ. இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லோல வந்து மார்க்கெட் வந்து அ சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 22,900லேருந்து 22,800 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்ப டே டைம் ஃப்ரேம்ல நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஒரு ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆயிட்டு, பிரைஸ் ஆக்ஷன வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்டும் ஆயிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கெட் ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதையும் மேபி ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 22,900 வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி வந்தா
22,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. ஒருவேளை நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைச்சோம்னா, ஸோ இந்த ஹைக்கு மேல தான் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, இன் பிட்வீன்ல கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லதில்ல. ஸோ இதுதான் நமக்கு டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ம் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம 30 மினிட்ஸ் மெயினா பார்க்க போறோம். ஸோ 1 ஹவரும் பார்ப்பேன். ஸோ 1 ஹவரும் 30 மினிட்ஸ் 2மே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். பட் 30 மினிட்ஸ் ஏன் எதனால பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இயர்லி என்ட்ரி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்றதும் உண்டு. ஸோ என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ பை ட்ரெண்ட்ல இருந்தது. ஸோ பட்ஜெட் அன்னைக்கு நமக்கு டவுன் அப்படிங்கிற விஷயத்த குடுத்துருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போனது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச்க்கு கீழ தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு அகைன் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஒரு ஃபால், ஒரு கேப் டவுன் ஓகேங்களா? ஸோ இப்ப மறுபடியும் எங்க மார்க்கெட் போயிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ல தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்த பிரைசேஷன் லோல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சாட்டர்டேவே கரெக்ட்டா வந்து புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிடும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல கிட்டத்தட்ட இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்து கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்தது. அதே போல இன்னைக்கும் இந்த பிரைசேஷன் லோல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம்லயும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர குடுத்துட்டு தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கு சாதகமா இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியும். ஏன் எதனாலன்ட்டு. ஸோ இங்க கிளியரா நம்ம நோட் பண்ண வேண்டியது எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லோ, நெக்ஸ்ட் அகைன் மறுபடியும் இந்த லோ. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல லோக்கு மேல போற மாரி போயிட்டு, போக முடியாம தடுமாறி கீழ வந்துச்சு. அதே போல மார்க்கெட் இந்த லோலயும் மார்க்கெட் வந்து போற மாரி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த இடத்துல நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஸோ, இன்னமும் நான் புட் ஆப்ஷன்ஸ்ல ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ, குரூப்லயும் நம்ம வந்து டெலகிராம் சேனல்லயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பொசிஷன்ஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ, புதுசா பார்க்குறவங்க தேவைப்பட்டுதுன்னா டெலகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஒரு பை ஆகணும்னா என்ன மாரி லெவல பிரேக் பண்ணா நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் ஹை இதுதான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அகைன் பிரைஸ் ஆக்ஷன் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. ஸோ பட் இங்க ஹையர் ஹை சாரி லோயர் ஹை. ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லோயர் ஹை தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாப் லாஸா இருக்கும். ஸோ இந்த ஹை தான் பொசிஷனல் ஸ்டாப் லாஸ். அதாவது இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் 23,660, 650 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் உங்களுக்கு சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு கால் சைட்ல போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. அதர்வைஸ் நம்ம புட் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு அல்லது கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆனா மட்டும் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டா, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகுதா, சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா கால் சைட்லயும், அந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிட்டா, புட் சைட்லயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேல ட்ரேடிங் நடந்தால், சஸ்டெயின் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருந்தால், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். நடந்தா அந்த ஏரியால நம்ம என்ன நடக்க போகுதுன்னு நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் லோ ஓப்பன்லயே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் 22,800 ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு லெவல்ஸ் இருக்கு. நான் டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். 23,000 வந்து ஃபர்ஸ்ட் லெவலாவும், நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,800 செகண்ட் லெவலாவும் இருக்கும். இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட் வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் இங்க ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன் பிட்வீன்ல இந்த ஏரியால எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, நம்ம
பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆனா மட்டும் நாம ரீஎன்ட்ரி குடுக்கலாமே தவிர, அதர்வைஸ் வெயிட் பண்ணணும். ஒண்ணு இந்த ஏரியாக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இங்கருந்து புட்டுக்கு போலாம். ஓகே. அப்படி இல்லாம மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க இங்க இந்த ஏரியாக்கு மேல போகாம, ஃபினிஷிங் ஆன ட்ரேட்ல அதாவது டே ஹை, டே லோக்குள்ள இந்த ரேஞ்ச் ஹைல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளயே ட்ரேட் ஆச்சுனாலும், நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரெண்ட் நம்ம டவுன் ட்ரெண்ட்ன்னு சொல்லிட்டோம். ஸோ ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஏஷன் குடுத்து பிரேக் நடந்ததுன்னா, நம்ம ரீஎன்ட்ரி குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் பெட்டர். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 23,000 நெக்ஸ்ட் லெவல் 22,800. கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா 23,650க்கு மேல ட்ரேட் ஆயி நடந்தா மட்டும் செஷன் ஆயிடுச்சுன்னா மட்டும் தான் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேல போயிட்டு நமக்கு ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ டே டைம் ஃப்ரேமோட வியூஸும் பார்த்துட்டோம். இன்ட்ரா டைம் ஃப்ரேமோட வியூஸும் பார்த்துருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு நாம டிசிஷன் மேக் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆயிட்டட் ஆச்சுன்னா, பிரைஸ் செஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் ரீஎன்ட்ரி. அதாவது பொசிஷன ஹோல்டு பண்ணலாம். பட் இன்ட்ராடே என்ட்ரி பிரைஸ் செஷன் கொடுத்து பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம போகணும். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.